ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 6 நாளில் 1வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். 1வது கணக்கு 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 45 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. √3ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் போடணுமா? 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் கோணம் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஒரு மரம் ஒன்று எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் ஏபி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மரத்தோட ஏபின்னு கொடுத்துக்கிட்டோம். அடுத்து இன்னொரு மரத்தை பார்க்குறாங்க. அதோட உச்சி மற்றும் அடியின் கோணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கிருந்து இதோட உச்சியிலிருந்து இன்னொரு மரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை என்னென்னு எடுத்துக்கலாம்? சிடின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த மரம் ஏபிங்கிற மரத்தோட உச்சியிலிருந்து இந்த மரத்தை பார்க்கும்போது அப்போ அதோட உச்சி கோணம் எவ்வளோ? 45 டிகிரி. அப்போ கோணம் மார்க் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு லைன் போடுறோம். இங்கே 45 டிகிரி. ஓகேவா? அடுத்து அதோட இறக்க கோணம் 30 டிகிரின்னு கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு உச்சி கோணம் தான் சொல்லியிருக்காங்க, ஏற்ற கோணம் 45. அடுத்து ரெண்டாவது கொடுத்துருக்கிறது இறக்க கோணம், அது 30. ஓகேவா? 30 இறக்க கோணம் போடும்போது நம்மளுக்கு 2 இணைக்கோடுகள் இருக்கணுமா? இப்போ இதை தரைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு இணையான கோடு இதுன்னு எடுத்துக்கலாம். இங்கே இந்த கோடு இங்கே சந்திக்கிற புள்ளிக்கு பேர் நான் எம்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதோட இறக்க கோணம் இங்கிருந்து இதோட அடிக்கு இறக்க கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி. அப்போ இது ஒன்று விட்ட கோணம், இசட் வடிவத்தில் இருக்க ஒன்று விட்ட கோணங்கள் இங்கே சமமாக இருக்கும். அதாவது இங்கே 30 டிகிரி அப்படின்னா இங்கேயும் 30 டிகிரி தான். ஓகேவா? இப்போ இங்கே செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் ஆகுதா? எங்கே செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் ஆகுது? இங்கேயும் இங்கேயும். இந்த ஏபிங்கிற இந்த முதல் மரத்தோட உயரம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 13 மீட்டர். ஓகேவா? இவ்வளோ தான் டயக்ராம். இப்போ நம்ம போட்டுட்டோம். இதிலேருந்து இப்போ எடுத்து எழுதணுமா? எடுத்து எழுதும் போது எப்பவும் எப்படி எழுதுவோம்? ஒரே ஆர்டரில் தான் நம்ம எழுதிட்டுருக்கோம் எல்லா கணக்குக்குமே. ஃபஸ்ட்டு உயரம் எழுதுவோம், அடுத்து இடைப்பட்ட தொலைவு, ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு சொல்லுவோம், அடுத்து 3வது கோணம் எழுதுவோம், 4வது இந்த மாதிரி ஒரு செவ்வகம் நம்ம போட்ட டயக்ராமில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இந்த 4 பாயிண்ட். இப்போ ஃபஸ்ட்டு எழுதலாமா? ஃபஸ்ட்டு என்னது? உயரம் கொடுத்துருக்காங்க. முதல் மரத்தின் உயரம் ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். ஏபி என்க, அதாவது ஏபி ஈக்குவல் டு 13 மீட்டர். ஓகேவா? அடுத்து என்னது? இந்த மரம், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்டன்ஸ். ஸோ இரண்டாவது மரத்தின் உயரம் சிடி என்க, CD equal to MD plus MC. ஓகேவா? அதாவது சிடிங்கிற இந்த மொத்த தொலைவு வேணும்னா MDயையும் MCயையும் கூட்டணும். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ அடுத்து உயரம் எழுதிட்டோம், 2 மரத்துக்கான உயரம் எழுதிட்டோம். அடுத்து என்ன எழுதுவோம்? இடைப்பட்ட தொலைவு. இடைப்பட்ட தொலைவு பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு BD. இரு மரங்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு BD என்க. அது நம்மளுக்கு தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன சொல்லுவோம்? கோணம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஏற்ற கோணம் சொல்லிடலாமா? ஏற்ற கோணம் எது? இது தானே கோணம். ஏக்கு தான் இங்கே கோணம், அதனால் ஏ தான் நடுவில் வரணும். அப்போ CAMன்னு எழுதலாம். CAM ஈக்குவல் டு 45 டிகிரி. CAMனு எழுதலாம், MACன்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்து இறக்க கோணம் சொல்லும்போது இது இந்த இணைக்கோட்டுக்கு இந்த இணைக்கோடு, அதனால் எந்த கோணம் ஃபஸ்ட்டு? இது பாருங்கள், MAD கோணம். MADங்கிறது எத்தனை டிகிரி? 30 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அதே கோணம் தான் ADBக்கும் இருக்குது. கோணம் ADB. ஓகேவா? இப்போ கோணம் எழுதிட்டோம். அடுத்து என்ன எழுதணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம போட்ட டயக்ராமில் செவ்வகம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லணும். அப்போது இதில் எது? ஏபி ஈக்குவல் டு எம்டிவா? ஏபி ஈக்குவல் டு 13 மீட்டர் அப்படின்னா எம்டிவும் அதே தான்
அடுத்து இங்கே பிடி ஈக்குவல் டு ஏஎம். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ நம்ம எழுத வேண்டியது எழுதிட்டோம். அதாவது 4 பாயிண்ட் எப்போவுமே எல்லா கணக்குமே ஒரே மாதிரி தான் எழுதிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு உயரம், அடுத்து இடைப்பட்ட தொலைவு, அடுத்து கோணம், அடுத்தது அந்த செவ்வகம் இருந்தால் மட்டும் அதுக்கான லைன்ஸ் 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? செங்கோணம் முக்கோணம் பார்க்கணுமா? ஃபஸ்ட்டு எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலான்னு பாருங்கள். இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைடு தெரியும், அப்போ இன்னொரு சைடு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் எடுக்கும்போது நம்மளுக்கு ரெண்டுமே தெரியாது. ஸோ நான் இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். பேர் எப்படி? செங்கோண முக்கோணம் ஏ, இங்கே பி தான் செங்கோணம். ஸோ பி தான் நடுவில் வரணும். ஏபிடியில் கோணம் 30 டிகிரி. ஓகேவா? எழுதுகிற பாருங்க. செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் டி தான். ஸோ டிக்கு தான் கோணம் இருக்குது, அப்போ டி தான் நடுவில் வரணும். ஏடிபி ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போ எந்த தீட்டா எடுக்கணும்? எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம். ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ டேன் தீட்டாக்கு பதிலாக டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே எது? தீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் பாருங்கள். இது தீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் ஏபி, அடுத்துள்ள பக்கம் பிடி. ஸோ ஏபி பை பிடி. tan 30 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு ஏபிங்கிறது 13 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிடியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, பிடிங்கிறது அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பிடியோட டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ பிடி ஈக்குவல் டு பிடி இங்கே வந்துருச்சுன்னா இந்த √3 இங்கே போயிடும். அப்போ 13√3 மீட்டர். ஓகேவா? கோணம் எடுக்கணுமா? செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம் பாருங்க. இந்த செங்கோண முக்கோணத்தில் பேர் என்ன? சி, இங்கே எம் தான் நடுவில் வரணும், ஏன்னா அதுதான் செங்கோணம். ஸோ ஏஎம்சின்னு எடுக்கலாமா? செங்கோண முக்கோணம் ஏஎம்சியில் கோணம் 45 டிகிரி. செங்கோண முக்கோணம் ஏஎம்சியில் கோணம் இங்கே வந்து ஏக்கு தான். ஸோ ஏதான் நடுவில் வரணும்? சிஏஎம் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவா? இங்கேயும் டேன் தீட்டா தான். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே சிஎம், அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏஎம். ஓகேவா? டேன் 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1 ஈக்குவல் டு சிஎம்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஏஎம்மோட வேல்யூ எதுன்னா இங்கே பாருங்கள் டயக்ராமில் நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் கூட எழுதியிருக்கோம் இந்த இடத்துல. அதாவது ஏஎம்மும் பிடியும் ஈக்குவல். நம்ம இப்போ கண்டுபிடிச்சது பிடி. ஸோ பிடி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 13√3ன்னு இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ ஏஎம்க்குமே 13√3 மீட்டர் தான். அப்போது ஏஎம்க்கு பதிலாக எப்படி எழுதலாம்? 13√3ன்னு எழுதியிருக்கேன். இங்கே ப்ராக்கெட்டில் வேணுனாலும் நான் எழுதிடுறேன். ஏஎம் ஈக்குவல் பிடி தான். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு என்ன வேணும்? சிஎம் மட்டும்தான் வேணும். அப்போ சிஎம் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா 13√3ங்கிறது இங்கே போயிருமா? √3. ஓகேவா? இப்போ சிஎம்மோட வேல்யூ 13√3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சிஎம்ங்கிறது எது? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சிஎம்ங்கிறது இந்த வேல்யூ மட்டும்தான். இப்போ 13√3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மரத்தோட மொத்த உயரம் தான் கேட்டிருக்காங்க, இரண்டாவது மரத்தின் உயரம். ஸோ அப்போது இது கூட இதையும் சேர்த்தி கூட்டணும். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த ரெண்டும் ஈக்குவல். அப்போ இங்கே 13, இங்கே 13√3 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா மொத்த உயரம் கிடைச்சிடும். கூட்டலாமா? அப்போது இரண்டாவது மரத்தின் உயரம் சிடி ஈக்குவல் டு மொத்த உயரம் சிடி வேணும்னா எம்டி ப்ளஸ் எம்சி. ஓகேவா? எம்டிங்கிறது 13 மீட்டர், எம்சிங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்ச 13√3. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே 13 பொதுவாக இருக்குது. ஸோ 13 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே 1 இருக்கும், இங்கே 13 வெளியே வந்துருச்சுன்னா வெறும் √3 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், √3ஓட வேல்யூ 1.732 இல்லையா? இப்போ இதை கூட்டினோம் அப்படின்னா 13 × 1.723 கூட இந்த 1 கூட்டும்போது 2.732 ஆகும். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், நான் சைடில் போடுறேன். புள்ளியை விட்டுருங்க, புள்ளியை விட்டுட்டு பெருக்குங்க. 2732 பெருக்கல் 13 3 2 6 3 2 6 3 3 9 3 21 மீதி 2
2 3 6 6 2 8 அடுத்து இது அப்படியே பெருக்கும்போது அப்படியே இது வரும் 2 3 7 2 ஓகேவா கூட்டினோம் அப்படின்னா 6 1 மிச்சம் 1 4 4 1 5 15 15க்கு மிச்சம் 1 35 51 இப்படி வருதா இப்போ புள்ளி பாருங்க இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது ஸோ இங்கே ஆன்சர்லேயும் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 35.51 வருதா நம்மளுக்கு 2 டிஜிட் இருந்தால் போதும் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 35.5 இங்கே பாருங்கள் 3வது நம்பர் வந்து 5 விட அதிகமாக இருக்குது ஸோ இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்குவோம் அப்போ 5 2 ஓகேவா CD அதாவது இரண்டாவது மரத்தின் உயரம் CD ஈக்குவல் டு 35.52 மீட்டர் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ